வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் 87 வயதாகக்கூடிய துரைமுருகனுக்கு திமுக தலைமை வாய்ப்பு தருமா? கடந்த தேர்தல் தான் என்னுடைய கடைசி தேர்தல் அப்படின்னு 2021 சட்டமன்ற தேர்தல்ல பரப்புரை செய்த துரைமுருகன் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல காட்பாடி தொகுதியில யார கை காட்டுவார்? துரைமுருகன் இடத்தை நிரப்ப போவது யார்? துரைமுருகனுக்கு பதிலா அவருடைய மருமகள் சங்கீதா கதிரானதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அல்லது இளைஞர் அணில புதிய முகத்தை திமுக தலைமை தேர்வு செய்ய போதா? என்ன செய்ய போறார் ஸ்டாலின்? இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் அரவி சரண்யா. துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் 1971 இருந்து 2021 வரைக்கும் 12 முறை தேர்தல் களத்தை பார்த்திருக்காரு. இதுல 2 முறை ராணிப்பேட்டை தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. 10 முறை காட்பாடி தொகுதியில நின்றுருக்காரு. இதுல 2 முறை தான் அந்த தொகுதி அவருக்கு தோல்வியை கொடுத்திருக்கு. 8 முறை ஜெயிச்சிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றியோடு சேர்த்து 8 முறை அந்த தொகுதியில அவர் ஜெயிச்சிருக்காரு. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல காட்பாடி தொகுதியில யார் களம் காண போறாங்க அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 2016 சட்டமன்ற தேர்தல் தான் என்னுடைய கடைசி தேர்தல் அப்படின்னு துரைமுருகன் ரொம்ப உருக்கமா பேசி பரப்புரை பண்ணாரு. ஆனாலும் 2021 சட்டமன்ற தேர்தல திமுக தலைமை அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, 2016 சட்டமன்ற தேர்தலையே திமுக ஜெயிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா துரைமுருகன் அமைச்சரவையில இடம்பெற்றிருப்பார். எனவே 2021 சட்டமன்ற தேர்தல்ல அவர் போட்டியிட்டு இருப்பாராங்கிறது ஒரு கேள்வியா தான் இருந்திருக்கும். ஆனா 2016ல திமுக தோத்து போயிட்டு தொடர்ந்து 10 வருஷமா ஆட்சியில் இல்லை அப்படிங்கறதுனாலதான் பல சீனியர்களுக்கு திமுக தலைமை 2021 வாய்ப்பு கொடுத்தாங்க. கடைசி தடவையா அவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கணும். ஏன்னா 10 வருஷமா திமுக ஆட்சியில இல்லை அப்படிங்கறதுனால சீனியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் வயதானாலும் கூட பல சீனியர்களுக்கு 2021 திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வகையில தான் துரைமுருகனுக்கும் 2021 திமுக தலைமை சீட் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் 80 வயதை கடந்தவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலையும் வாய்ப்பு தராங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் வாய்ப்பு தராங்க. அப்ப இளைஞர்கள் எப்பதான் தேர்தல் களத்தை பாக்குறது? திமுகவை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திமுக தலைமை எப்பதான் வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது. இதை பத்தி ரஜினிகாந்த் திமுகவினர் இருக்கக்கூடிய ஒரு மேடையில பேசும்போது, திமுக நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, குறிப்பா துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி துரைமுருகன் குறித்து ரஜினிகாந்த் செய்த விமர்சனம் திமுகவுல பல விவாதங்களை கலப்பினது. சீனியர் ஜூனியர் விவாதம் அப்ப வெளிப்படையாவே பேசப்பட்டது. ரஜினிகாந்த் பேசினதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு உதயநிதி ஒரு மேடையில பேசும்போது ரஜினிகாந்த் பேசின பேச்சுக்கு பயங்கர வரவேற்பு இருந்தது. ஆனா சீனியர்கள் குறித்து ரஜினிகாந்த் பேசினதுக்கு தான் அதிகமானோர் கைத்தட்டினாங்க அப்படின்னு சொன்னவர் சீனியர்கள் இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு பேசியிருந்தார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் புதிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு தர ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக்காலையும் நிறைய இளைஞர்கள் சேர ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபுறம் நாம் தமிழர் கட்சி இருக்கு, அதுலயும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் குறிப்பிடத்தகுந்த இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அந்தந்த கட்சி வாய்ப்பு கொடுக்குது. அப்படிங்கும் போது திமுகவிலையும் குறிப்பிடத்தக்க அளவுல இளைஞர்களுக்கு புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது திமுகல ரொம்ப நாளா சீட் கேட்கக்கூடியவர்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அடிப்படையில தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞர் அணியில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு உதயநிதி மேடைக்கு மேடை பேசிட்டு வராரு. இதுக்கப்புறம் தான் பொன்முடி ஒரு மேடையில பேசும்போது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல எனக்கே வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு அவரும் வெளிப்படையாவே பேசியிருந்தார். எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல 80 வயதை கடந்தவர்களுக்கு அல்லது 75 வயதை கடந்தவர்களுக்கு ரொம்ப ஆக்டிவா இல்லாதவங்களுக்கு இந்த முறை திமுக தலைமை வாய்ப்பு தராது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அந்த வகையில காட்பாடி தொகுதியில புதிய வேட்பாளர் களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா யார் இந்த வேட்பாளர்? கதிரானந்த பொறுத்த வரைக்கும் அவரு டெல்லி அரசியல்ல கவனம் செலுத்துறாரு. எனவே காட்பாடி தொகுதியில துரைமுருகனுக்கு பதிலா ஒரு வலுவான வேட்பாளரை திமுக தலைமை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. காட்பாடி தொகுதியை 1996 இருந்து 2021 வரைக்கும் துரைமுருகன் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. தொடர்ந்து அவர் தான் அந்த தொகுதியில வின் பண்ணிட்டு வர்றார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் தான் அவருக்கு ரொம்ப டஃபா இருந்தது. அதிமுக சார்பா ராமு களமிறக்கப்பட்டார். ஆனா துரைமுருகனை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ராமு ஒரு வலுவான வேட்பாளர் கிடையாது, அவரால் துரைமுருகனை வீழ்த்த முடியாது அப்படின்னு அதிமுகவினரே விமர்சனம் பண்ணாங்க. குறிப்பா அமைச்சராக இருந்த நிலோஃபர் கபில் துரைமுருகனுக்கு எதிராக அதிமுக சார்பா களமிறக்கப்பட்டிருக்கிற ராமு ஒரு வலுவான வேட்பாளர் கிடையாது, இதுக்கு வீரமணி தான் காரணம், துரைமுருகனும் வீரமணியும் நட்போட இருக்கிறாங்க, அதனாலதான் ஒரு வலுவான வேட்பாளர் களமிறக்கப்படல அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாம் அவர் முன் வச்சிருந்தார். ஆனா யாருமே எதிர்பார்க்கல. வாக்கு எண்ணிக்கையின் போது முதல் சுற்றுல இருந்து 8வது சுற்று வரைக்கும் அதிமுக வேட்பாளர் ராமுதான் முன்னிலையில இருந்தார். கடைசி சுற்றுல தான் 746 வாக்குகள் வித்தியாசத்துல துரைமுருகன் ஜெயிச்சார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானது. எனவே 2021 சட்டமன்ற தேர்தலை போராடி தான் துரைமுருகன் வெற்றி பெற்றார். நான் தோத்து போனதுக்கு காரணம் உட்கட்சி பூசல் தான் அப்படின்னு ஒரு பக்கம் ராமு சொன்னாரு. அதே சமயம் நான் இந்த அளவுக்கு குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சதுக்கு காரணம்
உட்கட்சி அரசியல் தான் அப்படின்னு மறுபுறம் துரைமுருகனும் சொல்ல ஆரம்பிச்சார். எனவே 1996 இருந்து 2021 வரைக்கும் தொடர்ந்து காட்பாடி தொகுதியை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்த துரைமுருகன் முதன்முறையா மிக குறைவான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வயசு 87 எனவே அவருடைய வயசு, உடல்நிலை, கடந்த முறை அவர் போராடி வெற்றி பெற்றது, இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லப்படும். எனவேதான் திமுக தலைமை ஒரு புதிய வேட்பாளரை களமிறக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஆனாலும் காட்பாடி தொகுதியில துரைமுருகன் தயவு இல்லாம, அவருடைய குடும்பத்தினர் ஆதரவு இல்லாம ஒரு புதிய வேட்பாளர் களமிறக்கப்பட்டு அவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அந்த வகையில யாருக்கு வாய்ப்பு தரப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கதிரானந்த் மனைவி சங்கீதா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. தேர்தல் களத்துல அவங்க ரொம்ப ஆக்டிவா தான் இருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இப்படி தொடர்ந்து கதிரானந்துக்கு ஆதரவா பிரச்சாரங்களை ஈடுபட்டு இருக்காங்க. அரசியல் களம் அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் ஒரே குடும்பத்துல கணவன் மனைவி இருவருக்கும் வாய்ப்பு தருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏற்கனவே அவரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது சட்டமன்ற தேர்தல்ல சங்கீதாவுக்கும் வாய்ப்பு தருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா துரைமுருகனுக்கு அடுத்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கிறவங்க ஏராளமானோர் இருக்காங்க காட்பாடி தொகுதியில. அப்படி இருக்கும்போது துரைமுருகன் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கே மறுபடியும் திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அதுவும் நாளைக்கு விமர்சனம் ஆகலாம். எனவே கடந்த முறையே இளைஞர் அணியில இருக்கக்கூடிய ஒரு சிலர் வாய்ப்பு கேட்டிருந்தாங்க. அந்த வகையில இந்த முறை இளைஞர் அணியில இருக்கக்கூடியவர்களுக்கு, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு திமுக தலைமை காட்பாடி தொகுதியில வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் துரைமுருகன் யாரை கை காட்டுறாரோ அவரை திமுக தலைமை வேட்பாளராக களமிறக்க போதா, அல்லது துரைமுருகன் குடும்பத்திலிருந்தே ஒருவரை திமுக தலைமை வேட்பாளராக தேர்வு செய்ய இருக்காங்களா, அல்லது துரைமுருகன் சமூகம் சார்ந்து இளைஞர் அணியில ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு புதிய முகத்தை திமுக தலைமை தேர்வு செய்ய போகுதா, என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.